ஹோட்டலுக்கு போனாலே நானும் ஆர்டர் பண்ணுறவங்களா? அப்போ நான் சொல்கிற இந்த ஈஸி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டிலேயே சூப்பராக சாஃப்டாக நான் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால், வினிகர், இதுதான் முக்கியமான பொருள், சர்க்கரை, நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் மைதா, உப்பு, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதம் வர அளவுக்கு பிசைஞ்சு நெய் தடவி அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்னதாக தேய்ச்சி அதை சுருட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா உருட்டி பால் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. திருப்பி அதுக்கு மேலே கொத்தமல்லி, எள்ளு, பொடியாக வெட்டின பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா சப்பாத்தி கல்லை வச்சு இந்த மாதிரி நான் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் காட்டுற மாதிரி கிச்சன் டவலை இப்படி குப்புற வச்சு அதுக்கு பின்னாடி தண்ணி தடவி விட்டுக்கோங்க. இரும்பு கல்லை நல்லா இந்த மாதிரி போட்டு சுட்டுடுங்க. திருப்பி போட்டு நல்லா ஸ்டவ்வில் இந்த மாதிரி டைரக்ட் ஃப்ளேமில் காட்டினீங்கன்னா சூப்பரான நான் ரெடி. நல்லா 2 பக்கமும் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது மேலாப்பில் நல்லா பட்டர் தடவி அப்படியே ஹாட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. சூப்பரான நான் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.